வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார தொடக்கத்தில் நிறைய மனக்குழப்பம் இருக்கும். நான் சரியாக தான் பேசுகிறேனா, ஏதோ இந்த ஒரு வடிவேல் படத்தில் ஒரு காமெடி வரும், என்ன நான் சொல்கிறது இப்படியே கேட்டிருப்பான். சரியாக பேசுகிறத கேட்பான், நான் சரியாக தானே என்ன பேசுகிறேன் அப்படின்னு கேட்பான். அந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம். நீங்கள் எல்லாத்தையும் சரியாக செய்கிறீங்க, செஞ்சால் கூட நான் சரியாக செய்கிறேனா, நான் கரெக்ட் பாதையில் போகிறேனா அப்படின்ற ஒரு குழப்ப நிலை ஏற்படும். இந்த வார மத்தியமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குழப்ப நிலை ஒரு லேசாக தெளிவு வரும்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்கள் நிலையை உங்களால் மற்றவர்களுக்கு உணர்த்தவே முடியாது. அப்படி ஒரு சூழலை சொல்கிறது. அப்போ எப்போ தாண்டா தெளிவு பிறக்கும்? இந்த வார இறுதியில் நிச்சயமான தெளிவு பிறக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாரம் எப்படி இருக்கு, முதல் 4-5 நாட்கள் நிறைய குழப்பங்களை பற்றி பேசுகிறது இந்த வாரம். அப்போது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நாவடக்கம் அவசியம். ஏற்கனவே குழப்பம், அதில் நடுவில் நீங்கள் வேறு எதையாவது போட்டு உடச்சி, ஏன்னா வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கார், ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்து கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வார இறுதியில் உங்களுடைய இடர்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அது போன்ற ஒரு வாரமாக இருப்பதால் நடப்பது நடக்கட்டும், நான் எதுக்கும் ரியாக்ட் பண்ண போகிறது இல்லை அப்படின்ற ஒரு மனோநிலையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.